அடுத்த வழக்கு தேதிக்கு முதல் இவருக்கு பிணை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு உடனடியாக இவரை விடுதலை செய்யுமாறு பிணையிலே விடுதலை செய்யுமாறு ஒரு கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு முன்வைக்குமாறு நான் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக அதை தாங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தற்பொழுது நிற்பது ஐரோப்பிய பாராளுமன்ற வளாகத்திலே எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் சர்வீசஸ், அதாவது வெளிவிவகாரத்துக்கு பொறுப்பான அலுவலகத்துக்கு முன்பாகத்தான் நான் இருக்கின்றேன். மிக முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தேன். இலங்கை உட்பட ஆசியாவில் இருக்கிற சில நாடுகளுக்கு பொறுப்பான சார்ல்ஸ் வைட்லி அவர்களை சற்று முன்பு சந்தித்திருந்தேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உரையாடல் நடைபெற்றது. அத்தோடு ஆன் வன் ஹவுட் பாலிசி ஆஃபீஸர் சவுத் ஏஷியா அம்மையார் அவர்களையும் சந்தித்திருந்தேன். அந்த அம்மையார் அவர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய குழு இலங்கைக்கு வருகை தந்த பொழுது எங்களை சந்தித்திருந்தார்கள். மிக முக்கியமாக இந்த சந்திப்பின் பொழுது பல விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது. பொதுவாக எங்களுடைய மாகாண சபை தேர்தல், மற்றது எங்களுடைய புதிய அரசியலமைப்பு, காணாமாக்கப்பட்ட உறவுகள், அரசியல் கைதிகள். இதில் மிக முக்கியமாக இன்று உடனடியாக பேசிய விடயம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செய்திருக்கிற ஹிப்ஹாப் ஷகி இல்லாரி சங்கீதனுடைய கைதை பற்றி மிக முக்கியமாக சொல்லியிருந்தேன். இவருடைய கைது நாங்கள் இன்று நீதிமன்றத்திலே சட்டத்தரணி சாயந்தன் அவர்கள் சென்ற பொழுது அந்த வழக்கானது எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி பிற்பாடு ஒரு திகதியிலே குறிக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதியுடன் பேசியதாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தார்கள். ஜனாதிபதி நீதிமன்றத்தை தான் நாட சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதி சொல்ல தேவை நீதிமன்றத்தை நாடுறது, அது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இவருடைய கைது சம்பந்தமாக மிக முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருக்கேன். ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே கவனத்துக்கும் அவர்கள் அதை எடுத்து செல்வதாகவும் அடுத்த வழக்கு தேதிக்கு முதல் இவருக்கு பிணை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு உடனடியாக இவரை விடுதலை செய்யுமாறு பிணையிலே விடுதலை செய்யுமாறு ஒரு கோரிக்கையை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு முன்வைக்குமாறு நான் வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக அதை தாங்கள் சாதகமாக பரிசீலிக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த விடயம் ஒரு கவலையான ஒரு விடயம். பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்றதை முழுமையாக நீக்குவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம் தற்பொழுது அதே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ஒரு பாடலுண்டை பாடிய குற்றத்துக்காக கைது செய்திருக்கிறார்கள். இது மிகவும் ஒரு மோசமான ஒரு விடயம். இந்த விடயத்திலே இவருடைய விடுதலை மிக விரைவாக நடத்தப்படாவிட்டால் இவர் நீண்ட காலம் இவருடைய வாழ்க்கை சீரழியும் வரைக்கும் இவர்கள் சிறையிலே வைத்திருக்க கூடும் என்றதுனால தான் இன்று பெல்ஜியம் பிரசல்ஸ்ல இருக்கிற ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுதான் இந்த விடயங்களை கையாளும் இடம். அந்த வகையிலே அவருடைய கவனத்துக்கு அதை எடுத்து சென்றிருக்கிறேன். எங்களுடைய கட்சி சார்பிலே ஒரு கடிதம் ஒன்றையும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கௌரவ M.A. சுமந்திரன் அவர்கள் தந்து இந்த விடயம் சம்பந்தமாக கட்சியினுடைய கோரிக்கையும் என்னிடம் தந்திருந்தார். இந்த கோரிக்கையும் இங்கு சந்திப்பிலே நான் வழங்கியிருக்கின்றேன். அந்த வகையிலே மிக விரைவாக ஹிப்ஹாப் ஷகி அவர்களுக்கு சங்கீதன் அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். அதுக்காக எங்களுடைய கட்சி என்னென்ன விடயங்களை செய்யலாமோ அது அனைத்தையும் நாங்கள் செய்வோம். இன்று இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை ஏன் சந்தித்தென்று சிலர் கேட்டால், ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் இலங்கை அரசாங்கம் வாக்குறுதி வழங்கியது GSP+ வரி சலுகையை பெற்றுக் கொள்வதற்காக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நாங்கள் இனி பாவிக்க மாட்டோம் என்று. இதே பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை இவர்கள் மீண்டும் பாவித்திருக்கிறார்கள் என்றதை அவர்களிடம்தான் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இவர்களுக்கு கால அவகாசம் வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படும் வரைக்கும் எங்களுடைய கட்சி இதுக்காக நடவடிக்கை. நான் அண்மையிலே ஒரு தனிநபர் சட்ட மூலம் ஒன்றையும் பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கின்றேன் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கு. அதே நேரத்திலே தனிநபர் பிரேரணை ஒன்றும் நேற்றைய தினம் அது பார்லிமெண்ட் ஆர்டர் பேப்பரில் வந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசாங்கம் எப்பொழுது அதை விவாதத்துக்கு எடுப்பார்கள். இல்லாட்டி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நான் கொண்டு வந்த தனிநபர் சட்ட மூலத்தை பொய் சொல்லி அது சட்டத்துக்கு முரணானது என்று பொய் சொல்லி எவ்வாறு அதை அனுமதிக்காமல் விட்டாலோ அதே போல் இதுக்கும் செய்வார்களோ தெரியாது. எதுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். அனைவரும் நாங்கள் இந்த ஹிப்ஹாப் ஷகி அவர்களுடைய விடுதலைக்காக நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்வரும் காலத்தில் எங்களுடைய இளைஞர்களுடைய
கருத்து சுதந்திரம் முழுமையாக மறுக்கப்படும். அதனால்தான் இன்று இந்த கடிதத்தையும் இங்கு வழங்கி இந்த நடவடிக்கையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.